இந்த யூடியூப் மூலியமாக பார்த்து இன்றைக்கி நான் யூடியூப் மூலியமாக பார்த்து என் மனசு சுத்தமாகிடுச்சு ஃபாதர். உங்கள் ஜெபத்தினால சுத்தமாகிடுச்சு, கிருபைகள் நல்லாயிடுச்சு. எனக்கு ஏசப்பாவை தவிர எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை ஃபாதர். எனக்கு எதுவுமே இல்லை. எனக்கு உலகமே அப்பா தான். எனக்கு வேறு யாரும் இல்லை. ஏசப்பா மட்டும்தான் எனக்கு வாழ்க்கை. அப்பா மட்டும்தான் எனக்கு. அவர் பார்த்து என் வழி நடத்துவார். இந்த யூடியூப் கொண்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்ததுக்கு கோடியான கோடி நன்றி. எங்களை மாதிரி படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு இந்த ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் ஜெபம் கொடுக்கும் போல் முழங்கால் வலிக்கு, கிட்னி பிரச்சனைக்கு, நுரையீரலுக்கு, தலைவலிக்கு, கைகால் வலிக்கு, எத்தனையோ இதில் நீங்கள் சொல்கிறீங்க ஃபாதர். இதெல்லாம் கேட்கும் போல் அப்படியே மனசு அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலாமான்னு பூச்சு போயிடுது. வாழ்க்கையில் இதெல்லாம் இவ்வளோ தூரம் இத்தனை காலங்கள் கண்டு நாங்கள் இப்போ தான் வந்து ஆண்டவரோட பிள்ளையாக பெற்றுக்கொண்டோம். உங்களுக்கு கொடியான கொடி நன்றி ஃபாதர். எப்பயுமே நீங்கள் எல்லாத்துக்காக நீங்கள் ஜெபம் கொடுத்துட்டு உங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாக அந்த ஏசு அப்பாவோட கிருபையில், ஏசு ரத்தம் கிருபையில் ஆசீர்வாதத்தோடு நீங்கள் எப்பயும் சிறப்பாக இருக்கணும். ஆண்டவரோட பிள்ளையாகவே நீங்கள் இருப்பீங்க ஃபாதர். எப்பயுமே உங்களுக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது எசேக்கியேல் 37 அதிகாரம் 4 அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரை. அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய சாயலாக இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் பிரச்சனையை பார்த்து பேசுங்கள் என்று இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அவர் இடைப்படுகிறார். எப்படி பேச வேண்டும்? உலர்ந்த எலும்புகளே என்று பேச வேண்டும். பிரச்சனையை பேச வேண்டும். பிரச்சனையோடு பேச வேண்டும். பிரியமானவர்களே, யாக்கோபு 3:4 எழுதப்பட்டிருக்கிறது, கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேரடியாக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும் என்று. கப்பல் கடுங்காற்றுகளால் அசைந்தாலும் அந்த கப்பலை நடத்துகிறவன் எங்கு கொண்டு போக வேண்டும் என்று யோசிக்கின்றானோ அங்குதான் கப்பல் போகின்றது. அப்படித்தான் பிரியமானவர்களே, நாம் எங்கு கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அங்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியம், நம்முடைய குடும்பம், நம்முடைய ஆரோக்கியம் இருக்கும். பிரியமானவர்களே, நடத்துகிறவன் யோசிக்கும் இடம் எதுவோ என்று இங்கே நாம் பார்க்கிறோம். நீங்கள் என்ன யோசிக்கிறீர்களோ அங்குதான் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் யோசியுங்கள், அதையே பேசுங்கள். கர்த்தர் சொன்னதை அப்படியே எசேக்கியேலை சொல்லும்படி கர்த்தர் சொன்னார். கர்த்தர் சொன்னபடியே எசேக்கியேல் சொன்னான். எசேக்கியேல் சொன்னபடி அப்படியே நடந்தது. பிரியமானவர்களே, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலொன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் என்று எசேக்கியேல் 37:10 மிக அருமையாக எசேக்கியேல் சாட்சி சொல்லுகிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, பிரச்சனையை பேசாதிருங்கள், பிரச்சனையை பார்த்து பேசுங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரச்சனையை குறித்து தேவன் சொன்ன வார்த்தைகளை பேசுங்கள். நீங்கள் சொன்னபடியே நடக்கும். பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் உரைத்ததை நீங்கள் கேட்டீர்கள். பிரியமானவர்களே, நாம் பிரச்சனையை அல்ல, பிரச்சனையை பார்த்து நாம் பேச வேண்டுமா? பிரச்சனையே பேசக்கூடாது, நாம் பிரச்சனையை பார்த்து பேச வேண்டுமா? மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே நீ தள்ளுண்டு போ என்று சொல்லி உன் இருதயத்தில் முழு நிச்சயமாய் விசுவாசித்து நீ பேசினால் அப்படியே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது போல உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் உங்களுக்கு விரோதமாக, உங்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்து இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் என்று சொல்லி பாருங்கள். நமக்கு அற்புதமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரை பிதாவாகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். உலகத்தில் உள்ள சகல கிரியைகளையும், பிசாசின் தந்திரங்கள், மந்திரங்கள், அவனுடைய கட்டுகள் எல்லாவற்றையும் நொறுக்கி அவனை செயலற்று போக பண்ணியிருக்கிறார்.
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்குள் இருந்த அந்த வல்லமையும் ஆற்றலையும் நமக்கு தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளாகிய உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்பதை இந்த காலை வேளையிலே நீங்கள் விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே உங்கள் பிரச்சனைகளை பார்த்து பேசுங்கள். எது உங்கள் பிரச்சனையாக இருக்கிறதோ அதை பார்த்து பேசுங்கள். ஒருவேளை வியாதி உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதா, வியாதியை பார்த்து பேசுங்கள். இயேசுவின் நாமத்தில் விலகி போ என்று பேசுங்கள். உங்கள் சரீரத்திலே பலவீனத்தை பார்த்து நீங்கள் பேசுகிற பொழுது அற்புதம் நிச்சயமாக நடக்கும். பிசாசின் போராட்டமா, பிசாசை பார்த்து பேசுங்கள். கடன் பாரமா, கடன் பிரச்சனையை பார்த்து பேசுங்கள். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே நீங்கள் புலம்பாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். புதிய ஆவியை உடையவர்களாய் தைரியமாக நின்று இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நீங்கள் பிரச்சனையை பார்த்து பேசுங்கள். அவைகள் உங்களை விட்டு விலகி போகும், ஓடி போகும். பிரியமானவர்களே, ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக எங்களுக்கு இருக்கட்டும் அப்பா. ராஜா, எங்கள் கரம் பிடித்த தேவன் சுவாமி, நீங்க எங்களை கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறவர் என்று சொல்லியிருக்கிறீர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர் அப்பா. ராஜா, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா, கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம், உம்மை நம்புகிறோம். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்படுகிறோம் அப்பா. எப்படி எசேக்கியேலிடத்திலே ராஜா நீர் தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி சொன்னீரோ, அதுவும் தன் கண்களுக்கு முன்பதாக பார்க்கிற பொழுது அது உலர்ந்த எலும்புகள். எந்த ஒரு மனிதனாலும் தங்கள் சுய சிந்தையிலே அதை பார்க்கிற பொழுது அது எப்படி உயிர் பெறும்? ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில தான் அதை பார்க்க முடியும். எலும்புகள் எப்படி உயிரடையும்? ஆனால் எசேக்கியேல் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே அவன் கீழ்ப்பட்டான். தேவன் சொன்ன வார்த்தையை அவன் அப்படியே விசுவாசித்தான், நம்பினான். பிரியமானவர்களே, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொன்ன பொழுது எலிசா சொன்ன வார்த்தையை கேட்டு அவர்கள் வாய்க்காலை வெட்டினார்கள். தண்ணீர் புறப்பட்டு வந்தது. பிரியமானவர்களே, உள்ளங்கை மேகமளவை பார்த்த எலியா ஒரு வெள்ளத்து இரைச்சலை அவன் கண்டானே. பிரியமானவர்களை, கடுகளவு விசுவாசம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள். உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கள். இந்த காலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ சொன்னமே, இப்பொழுதும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தின் அளவுகள் கூட்டப்படட்டும். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த காலை வேளையிலும் அப்பா, என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய கரம் இந்த காலை வேளையில இறங்கட்டும் அப்பா. கிருபை உள்ளவரை, இரக்கம் உள்ளவரை, மனதுருக்கம் உள்ளவரை, ஹல்லேலூயா, நீர் எவ்வளவு பெரிய என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் ராஜரீகம் பண்ணுகிறவர் அப்பா. நீர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறவர், 24 மூப்பர்கள் மத்தியில் அமர்ந்திருக்கிறவர், ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படக்கூடியவர். ராஜா, நீரே அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், ஆதியும் அந்தமுமானவர், தொடக்கமும் முடிவுமானவர் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா, நீர் ஒளியாய் இருக்கிறீர், நீர் வெளிச்சம் அப்பா. உம்மில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ் அப்பா, இந்த வெளிச்சம் இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தில் வரட்டும் அப்பா. அவிசுவாசத்தோடு இருக்கிற பிள்ளைகள், சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள், தன் எதிர்காலத்திலே அதை பார்த்து நம்பிக்கையற்று இருக்கிறவர்கள், நாளை தினத்தை குறித்து கவலைப்படுகிறவர்களுக்குள் இந்த வெளிச்சம் ஊடுருவி பாய்வதாக. இந்த அதிகாலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே வல்லமை அதிகமாக இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் இந்த வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். இருள் பூமியையும் காரிருள் சூரியனையும் மூடிக்கொள்ளும், ஆனாலும் கர்த்தராகிய நான் உன்மேல் உதிப்பேன் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க. கிருபையுள்ள தெய்வமே, இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலும் வல்லமையும் இந்த காலை வேளையில இறங்கட்டும். ஒரு புது நம்பிக்கை உண்டாகட்டும் அப்பா, விசுவாசம் உண்டாகட்டும். என்னை அழைத்தவர் மிகப்பெரியவர், என்னை தெரிந்து கொண்டவர் சர்வ வல்லவர், என் கரங்களை பிடித்தவர் என்னை கைவிடுகிறவர் அல்ல. நான் மனுஷனை ஒருவேளை நான் நம்பாமல் போகலாம், ஆனால் இந்த தேவனை நான் விசுவாசிப்பேன், அவரையே நம்புவேன். ஹல்லேலூயா. வெள்ளியோ பொன்னோ இல்லை என்று சொன்னால், உலக ஆஸ்தியோ அந்தஸ்தோ பேரோ புகழோ
கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று ஹல்லேலூயா ஒரு வைராக்கியம் பிள்ளைகளுக்குள் வரட்டும் அப்பா. எஸ் டாடி, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அன்புள்ளவன் தேவனை அறிந்திருக்கிறானாம், அன்புள்ளாதவன் தேவனை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசப்பா, இந்த நேரத்திலும் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் சுவாமி. கிருபையுள்ள தெய்வமே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை புறக்கணியாதவரே, ஹல்லேலூயா. என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்து போகும் என்று கேள்விக்குறியோடு இருந்து பயப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு புது நம்பிக்கை, விசுவாசம் உண்டாகட்டும். தங்கள் பிரச்சனைகளை பார்த்து பேசும் வல்லமையும் ஆற்றலும் இந்த காலை வேளையில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும் அப்பா. அம்மா ராஜேசுவே, ஹல்லேலூயா. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த காலை வேளையிலும் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த பலன் உண்டாகட்டும். பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் பேசுகிறோம் இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே. எத்தனை பேர் என்னோடு இணைந்து சொல்ல போறீங்க? பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் பேசுவோம். இயேசுவின் நாமத்தில் என் கடன் பிரச்சனைகள் நீங்குவதாக நாங்கள் பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கடன் பிரச்சனைகள், பாரங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். பிள்ளைகளை குறித்த கவலைகள், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய எல்லா தரித்திரங்களும் நீங்கி போகட்டும் என்று சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தில் காணக்கூடிய இந்த வியாதி முழுவதுமாக நீங்கி போக கடவுது. இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த வியாதிகள், எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி, மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, சரீரத்தில் வியாதிக்கு அனுமதி கிடையாது என்று சொல்லுங்க. என் சரீரத்தை பிசாசானவன் தொட முடியாது என்று சொல்லுங்க. எந்த வியாதியும் என் சரீரத்தை நெருங்கக்கூட முடியாது என்று சொல்லுங்க. காரணம், நான் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன், மீட்கப்பட்டவள். என்னை தேவன் தம்முடைய குமாரனை அவர் எனக்கென்று கொடுத்து சிலுவையிலே இரத்தம் சிந்துபடி செய்து அந்த இரத்தத்தின் என்னை கழுவி பிதாவுக்கு முன்பதாக என்னை நீதிமானாய் நிறுத்தி இப்பொழுதும் நான் கேட்கிற காரியம் கிடைக்கும். பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தினாலே நீ என்னை விட்டு விலகி போ என்று சொல்லி கட்டளையிடுங்க. இப்பொழுது என் தேவனுடைய கரம் வெளிப்படும். நிச்சயமாகவே பிசாசுகள் வெளியேறும், சத்துருக்கள் வெளியேறும். இயேசுவின் நாமத்தினாலே பாதாளங்கள் இப்பொழுது நடுநடுங்கட்டும். பிள்ளைகள் அலைக்கழிக்கிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். எப்படிப்பட்ட வேசித்தன விபச்சார ஆவிகளாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, குடும்பங்களை கெடுக்க வந்திருக்கிற எந்த சாபக்கிரியர்களாக இருந்தாலும் சரி, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறு நான் கட்டளையிடுகிறேன். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க பிரியமானவர்களே? வார்த்தையை பேசுங்கள், வார்த்தையை பேசுங்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற உங்கள் பிரச்சனைகளை இப்பொழுது நீங்கள் சற்று சிந்தித்து பார்த்து பேசுங்கள். இயேசுவின் நாமத்தை கொண்டு பேசுங்கள். நிச்சயமாகவே பிசாசுகள் வெளியேறும், உங்கள் சூழ்நிலைகள் மாறும். கர்த்தர் உங்கள் நாவில் அதிகாரத்தை தந்திருக்கிறார். எப்படி கப்பலை திருப்பக்கூடிய ஒரு சின்ன சுக்கான் எப்படி ஒரு முழு கப்பலையே அது திருப்புகிறதோ, அதுபோல உங்கள் வாயில் இருக்கக்கூடிய அந்த நாவு, உங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த நாவு ஒரு வல்லமை நிறைந்தது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த நேரத்திலும் அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அளவில்லாத உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும். யாரெல்லாம் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ ராஜா, அவர்கள் சரீரத்தில் காணக்கூடிய அத்தனை பலவீனங்களும் நீங்கி போகணும். குடும்பத்தில் உறவுகளுக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குள் காணக்கூடிய விரிசல்கள், ஹல்லேலூயா, கீழ்ப்படியாத தன்மைகள், இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களில் காணக்கூடிய பெருமைகள், ஹல்லேலூயா, மாமியாருக்கும் மருமகளுக்குள்ள சண்டைகள் எல்லாவற்றையும் இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் துரத்துகிறேன். ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கிருபையுள்ள தெய்வமே, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்க. அவர் நல்லவர். அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளதா. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். அவர் உங்களை தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவருடைய சன்னதிக்கு முன்பாக நாம் வர வேண்டுமா? அவருக்கு முன்பதாக எத்தனை பேர் இந்த நேரத்தில் அவருடைய நாமத்தை உயர்த்தி நீங்கள் புகழ்ந்து பாட போறீங்க? அவருடைய நாமத்தை உயர்த்தி பேசுங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அவர் வாசல்களில்
துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். எப்படி? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய கிருபையே, அவருடைய கிருபையேன்னு சொல்லுங்க, அவருடைய கிருபையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் மிக பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே ராஜா உம்மை உயர்த்தி பாடுகிற இந்த நேரத்தில் என் தேவனுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தினால் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவானான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்னை அவர் தப்புவிப்பார். அவர் தம்முடைய சிறகுகளாலே என்னை மூடிக்கொள்ளுவார். அவர் செட்டைகளின் கீழ் நான் அடைக்கலம் புகுந்து கொள்ளுவேன். அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமா இருக்கும். ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுங்க இந்த சங்கீதத்தை. ஹல்லேலூயா. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நான் பயப்படாதிருப்பேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏனென்றால் என் பக்கத்தில் 1000 என் வலது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் அது என்னை சேதப்படுத்தாது. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ ரிமா ஷாதலாபா ராக்கல் அதிகல் அதிபிரி பிரியாக்குல் அதியாந்து நதிபி. தேவ வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும் அப்பா. 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. அவருடைய நாமத்தை நான் உயர்த்துவேன். யெகோவா என்னும் நாமத்தை உடைய என் தேவனே அப்பா, நான் உம்மை உயர்த்துவேன் அப்பா. பூமி அனைத்தின் மேலும் நீரே உன்னதமானவர், நீரே ஆளுகை செய்கிறவர் அப்பா. பூமியின் பூச்சக்கரத்தின் மேல் அமர்ந்திருக்கிறவர், சேனைகளின் கர்த்தர் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. யுத்தத்தில் வல்லவர், நீர் பராக்கிரமசாலி அப்பா. ஹல்லேலூயா. நீர் சொல்ல அப்படியே ஆகும், நீர் கட்டளை இட்டால் நிற்கும். ஹல்லேலூயா. இப்பொழுதும் அப்பா உம்மை நம்பி நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய மேன்மையை நீர் பெருக பண்ணணும் அப்பா. மறுபடியும் உம்முடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையில் நீர் தேற்றுவீராக ராஜா. எஸ்டடி எவ்வளவாய் சத்துருக்கள் எழும்பினாலும், எங்களை அழிக்க முயற்சித்தாலும், எங்களுக்கு விரோதமாக கண்ணிகளை வைத்தாலும் இனி ஒன்றும் பலிக்காது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். காரணம், கர்த்தருடைய ஜீவனை உடையவனாய், ஜீவனை உடையவளாய் நான் இருக்கிறேன். ஆகவே நான் பேசுவேன். கிறிஸ்து எனக்குள் அவர் வசிக்கிறார். என் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. எனக்குள் இருக்கிறவர் மிக பெரியவர். சொல்லுங்க பிரியமானவர்களே, எனக்குள் இருக்கிறவர் மிக பெரியவர் என்று சொல்லி பாருங்க. நிச்சயமாகவே என் தேவன் அற்புதத்தை நடத்துவார். ராஜா, இந்த காலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, என் தேவன் புதிய கிருபையால் உடைய பிள்ளைகளை தாங்குங்க சுவாமி. புதிய ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இரக்கத்தினால் உடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளுங்க. ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் இந்த நாளிலே மாறணும். கேட்கிற யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுதே சுவாமி, ஆபத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் ராஜா, சாட்சி சொல்லக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை நீர் அவர்களை நிறுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. நிச்சயமாக நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய கால்களை நீர் தள்ளாட விடாமல் ராஜா இசப்பா உடைய ஆத்துமாவை நீர் தேற்றுகிற தேவனாக இருக்கிறீர், பலப்படுத்துகிறவர் தேவனாக இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. இசப்பா, தண்ணீரை கடக்கிற பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர், நீ அக்கினில் நடந்தாலும் வேகாதிருப்பாய் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. ஆழியின் ஆழத்தில் நாங்கள் இருந்தாலும் எங்களை கரம் பிடித்து தூக்கி உயர்த்துகிற தெய்வமே, கேட்கிற ஒவ்வொருவரையும் அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நீர் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் என்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.